அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் படிக்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு வெப்பம். இதற்கு முந்தைய எபிசோடில் வெப்பத்தை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை மீண்டும் இன்னைக்கு நினைவுபடுத்தி பார்க்க போகிறோம். வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றலானது பல்வேறு மூலங்களிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வெப்பம்ங்கிறதுனால பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிர்வடையுது. அந்த அதிர்வடைகிறதுனால தான் அந்த பொருளில் வெப்பமானது அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வெப்பம் அப்படிங்கிறதுக்கு வரையறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெப்பம்னா பொருள் பெற்றிருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய மொத்த இயக்க ஆற்றல் அப்படிங்கிறாங்க. அதாவது வெப்பம் என்பது மூலக்கூறுகளுடைய மொத்த இயக்க ஆற்றல் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த வெப்பத்தை ஜூல் அல்லது கெல்வின்கிற அலகால நம்ம அளக்கலாம். இப்போ வெப்பத்தை அளக்கக்கூடிய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஜூல். இப்போ ஒரு பொருள் வெப்பம் அடைகிறப்ப வெப்பமானது அந்த பொருளை மூலக்கூறுகளுடைய அதிர்வை அதிகமாக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி தெரிஞ்சிருக்கோம். இப்போ வெப்பமானது அதிகமுள்ள இடத்திலிருந்து குறைவான இடத்தை நோக்கி நகரும். இதைத்தான் வெப்ப சமநிலைன்னு நம்ம முன்னாடி தெரிஞ்சிருக்கோம். வெப்பமானது பொருளினுடைய வெப்பநிலையை உயர்த்துறது மட்டும் இல்லாம நிலை மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதாவது திடநிலையில் இருக்கக்கூடிய பொருளை திரவ நிலைக்கும், திரவ நிலையில் இருக்கக்கூடிய பொருளை வாயு நிலைக்கும் நிலை மாற்றம் ஏற்படுத்தும். வெப்பமானது பொருள்ல வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு பொருள்ல வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து வெப்பம் அதிகரித்தால் என்ன நிகழும்? இப்ப நம்ம பூமியில பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கு. இந்த வெப்பநிலை அதிகரித்ததுன்னா என்ன ஆகும்? வெப்பநிலை அதிகரித்தா துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள்லாம் உருக ஆரம்பிச்சு கடல் நீர்மட்டம் உயர ஆரம்பிச்சிடும். கடல் நீர்மட்டம் உயர ஆரம்பிச்சிருச்சுன்னா கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்கள், கிராமங்கள் எல்லாமே அழிஞ்சிரும். நீர்வாழ் உயிரினங்கள் அழியக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். இதே வெப்பநிலை குறைஞ்சா என்ன ஆகும்? இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான வெப்பம் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா சூரியன்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ சூரியனே இல்லாமல் போயிடுது. அதாவது வெப்பமே நமக்கு பூமிக்கு கிடைக்காம போனால் என்ன நடக்கும்? நம்ம பூமியினுடைய வெப்பநிலை மிக மிக குறைந்து பூமி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் நீர் மற்றும் பொருள்கள்லாம் என்ன ஆகும்னா உறைய ஆரம்பிச்சிடும். அப்பவும் உயிரினங்கள் அழிய ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு வெப்பம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, வெப்பநிலையில பார்த்தோம். வெப்பநிலையில் என்னென்ன பார்த்தோம்? வெப்பநிலைங்கிறது ஒரு பொருள் பெற்றிருக்கக்கூடிய அல்லது பொருளினுடைய மூலக்கூறுகளுடைய சராசரி இயக்க ஆற்றலை தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வெப்பநிலையை டிகிரி செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் போன்ற அலகால நம்ம அளக்குறோம். இருந்தாலும் கூட அதை திட்ட அலகான எஸ்ஐ அலகுல நம்ம கெல்வின்கிற அலகால தான் நம்ம சொல்லணும். சரி, வெப்பநிலை மானியை கொண்டு தான் நம்ம என்ன செய்யறோம்? வெப்பத்தை அளக்குறோம். அதாவது வெப்பநிலை மானியை கொண்டு வெப்பநிலையை நம்ம அளக்குறோம். சரி, இந்த வெப்பநிலை மானியில பாத்தீங்கன்னா பொதுவா 3 விதமா நம்ம சொல்லுவாங்க. ஆய்வக வெப்பநிலை மானி, மருத்துவ வெப்பநிலை மானி, இப்ப புதுசா டிஜிட்டல் வெப்பநிலை மானி இருக்கு. இந்த ஆய்வக வெப்பநிலை மானிலையும் மருத்துவ வெப்பநிலை மானிலையும் பாதரசத்தை பயன்படுத்துறோம். ஆனா டிஜிட்டல் வெப்பநிலை மானியில பாதரசத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. சரி, இந்த ஆய்வு வெப்பநிலை மானிலையும் மருத்துவ வெப்பநிலை மானிலையும் ஏன் பாதரசத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி பொருள்கள் வெப்பத்தை பெற்று விரிவடைகிறது அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்ப அந்த பாதரசமானது அந்த வெப்பநிலையை காணக்கூடிய பொருளை வைக்கிறப்ப அந்த வெப்பத்தை வாங்கிட்டு விரிவடையுது. விரிவடைஞ்சு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிறிய குழல் வழியாக அந்த வெப்பநிலை மானியில் இருக்கக்கூடிய பாதரசமானது சிறிய குழல் வழியாக மேல் நோக்கி எழும்புகிறது. நமக்கு அந்த பொருளினுடைய வெப்பநிலையை நமக்கு காட்டுகிறது. சரி, இப்ப நம்ம உடலோட வெப்பநிலை எவ்வளவு? நம்ம உடலினுடைய வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இதை ஃபாரன்ஹீட் அளவுல தான் நம்ம பொதுவாக தெரிஞ்சிருப்போம். அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அளவு எதில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரன்ஹீட் அளவில் சொல்லுவாங்க. பொதுவாக இப்போ ஃபாரன்ஹீட் அளவில் சொல்கிறாங்க. நம்ம இப்போ 100 டிகிரி காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 98.6 மேலே போனோன்னா அதுக்கு பேர் காய்ச்சல்னு சொல்லுவோம். சரி, இப்போ 98.6 இப்போ ஒருத்தருக்கு 100 டிகிரி காய்ச்சல் இருக்குன்னா நம்ம என்ன நினச்சிடக்கூடாது? அது 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. அது ஃபாரன்ஹீட் அளவில் சொல்லப்படுது. இப்போ பொதுவா ஒரு பொருள் விரிவடைகிறப்ப, அதாவது வெப்பத்தினால பொருள்கள் விரிவடையுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கோம்.
இந்த பொருள்கள் விரிவடைகிறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, திண்ம பொருள்கள் திடப்பொருள்கள் ரெண்டும் ஒன்று தான். சரி, திண்மம் அல்லது திடம், திரவ பொருள், வாயு பொருள் இவையெல்லாம் எப்படி விரிவடையுது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திண்ம பொருள், திரவ பொருள், வாயு பொருள் மூணுமே வெப்பத்தால் விரிவடைகிறது. இப்போ நம்ம அளிக்கக்கூடிய வெப்பத்தை கொண்டு அந்த மூலக்கூறுகள் அதிர்வடைய ஆரம்பிக்குது. அதனுடைய வெப்பநிலை கூடுது. இந்த வெப்பம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலக்கூறுகளை மேலும் அதிர்வாக்கி அந்த நகர்வதற்கு இடத்தை அதிகப்படுத்தி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளானது நீளவாக்கிலேயோ அந்த பருமன்லையோ அல்லது பரப்பளவுலையோ விரிவடைய ஆரம்பிக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ திடப்பொருள்களில் இந்த 3 விதமான விரிவடைதலை நம்ம பார்க்கலாம். திரவ பொருள் விரிவடையும், வாயு பொருள் விரிவடையும். இப்போ இந்த 3 பொருளையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் நம்ம முன்ன படித்த மாதிரி திடப்பொருளில் மூலக்கூறுகளோட நெருக்கம் அதிகமாக இருக்குது. திரவ பொருளில் மூலக்கூறு நெருக்கம் குறைவு, வாயு பொருளில் மிக மிக குறைவு. அப்போ அதிர்வடைகிறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடப்பொருளில் அதிகமான அதிர்வுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மூலக்கூறு நெருக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் விரிவடைதல் சற்று குறைவாக தான் இருக்கும். ஆனால் திரவ பொருளில் விரிவடைதல் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் திடப்பொருளை காட்டிலும். ஏன்னா அந்த திடப்பொருளை கம்பேர் பண்ணுறப்ப மூலக்கூறு நெருக்கம் சற்று குறைவு. ஆனால் வாயு பொருளில் மூலக்கூறு நெருக்கம் மிக மிக குறைவாக இருக்கிறனால விரிவடைதல் அளவு அதிகமாக இருக்கும். சரி, இப்போ விரிவடைதல், இப்போ உதாரணத்துக்கு இப்போ இரும்பு எடுத்துக்கோங்க. இரும்பு வெப்பப்படுத்துகிறோம். இரும்பு வெப்பப்படுத்துகிறப்ப என்ன செய்யுது, அதனுடைய நீளவாக்கிலேயோ அல்லது பருமன்லையோ அல்லது பரப்பளவுலையோ விரிவடையுது. இப்போ எல்லா பொருளும் ஒரே அளவுக்கு விரிவடையுமா? இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் விரிவடைதல் அளவுங்கிறது வித்தியாசப்படும். இப்போ அதே மாதிரி திரவ பொருள்லையும் இப்போ மண்ணெண்ணெய் இருக்குது, நீர் இருக்குது, மற்ற எண்ணெய்கள்லாம் இருக்குது. இது விரிவடையக்கூடிய தன்மையும் ஒவ்வொரு பொருளுக்கு பொருள் மாறுபடும். இப்போ வாயு பொருள் நெருக்கம் குறைவாக இருக்கிறதுனால விரிவடைதலுடைய அளவு மிக மிக அதிகமாக இருக்கும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் வீட்டில் எல்லாருமே டீ சாப்பிட்ருப்பீங்க அல்லது சூடான தண்ணி குடிச்சிருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அவங்க டீ சாப்பிட்றப்ப கிளாஸ் டம்ளர், அதாவது கண்ணாடி டம்ளரில் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த கிளாஸ் டம்ளரில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய டீயை கொடுத்தாங்கன்னா சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விரிசல் ஏற்பட்டுரும். அந்த கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டுரும். இதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்போ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரிவடைதல் தான். ஏன் விரிசல் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ உள்ளே ஊற்றக்கூடிய அந்த சூடான திரவமானது உள்பகுதியை விரிவடைய வைக்குது. ஆனால் வெளிப்பகுதியில் சுற்றுப்புற வெப்பநிலை என்ன செய்யறதில்ல, அந்த கிளாஸ் டம்ளரில் சுற்றுப்புற வெப்பநிலை குறைவாக இருக்கிறதுனால வெளிப்பகுதி விரிவடைகிறதில்ல. ஆக உள்பகுதி விரிவடையுது, வெளிப்பகுதி விரிவடையாதனால, ஆக சீரான விரிவடைதல் இல்லாதனால அந்த கண்ணாடி டம்ளரில் விரிசல் ஏற்படுகிறது. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வீட்டில் இறுக்கமான ஜாடி இருக்குது. அதாவது அந்த உலோகம் மூடிக்கொண்ட ஒரு இறுக்கமான ஜாடி. அந்த ஜாடியை உங்களால் திறக்க முடியல. நீங்கள் எப்படி திறப்பீங்க? அதாவது லேசாக நல்லா வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியை அந்த மூடி மேலே ஊற்றுனீங்கன்னா, அதாவது இரும்பு அல்லது உலோகத்தாலான மூடி மேலே ஊற்றுறப்ப அந்த இரும்பு அல்லது உலோகத்தாலான மூடி என்ன செய்யும், வெப்பத்தால் விரிவடைஞ்சு கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்ம ஈஸியாக அந்த ஜாடியை திறக்க முடியும். சரி, இப்போ இதற்கான ஒரு செயல்பாடை இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம பார்க்கலாம். இந்த திடப்பொருளானது நீள் வாக்கில் விரிவடையுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஆய்வை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயரமாக வைக்கிறதுக்காக இந்த 2 செங்கல்லை எடுத்திருக்கேன். 2 பக்கம் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பக்கமும் மரக்கட்டையை நான் வைக்க போகிறேன். மரக்கட்டையை வச்சாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைக்கிள் டயரில் இருக்கக்கூடிய சைக்கிள் சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பியை நம்ம எடுத்துக்கணும். அந்த கம்பியை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரக்கட்டைக்கு மேலே நம்ம வச்சுக்க போகிறோம். மரக்கட்டைக்கு மேலே வச்சாச்சு. இப்போ இந்த மரக்கட்டைக்கு மேலே வச்ச பிறகு என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைக்கிள் கம்பியை நகராமல் இருக்கிறதுக்காக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே ஒரு கனமான ஒரு கல்லை நான் வைக்க போகிறேன். வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைக்கிள் கம்பியினுடைய ஒரு முனையில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாணயத்துக்கு பதிலாக நான் சாவியை வைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாணயத்தில் அந்த நம்ம மின் ஒயரை சுற்றுறது கொஞ்சம் சிரமம் இருக்கிறனால நான் சாவியை வச்சுருக்கிறேன்.
இந்த பக்கமும் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயரில் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல வந்து இந்த இரும்பாலான சாவியில் நான் வந்து ஒயரை கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த சாவியை வந்து இந்த கம்பி முனைக்கும் இந்த சாவிக்கும் இடையில ஒரு பேப்பர் தடிமன் அளவுக்கு இடைவெளி இருக்கிற மாதிரி அமைச்சிடுறேன். அமைச்சிட்டு இந்த அந்த வயரினுடைய ஒரு முனையை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்கலத்தோடு இணைச்சிட்றேன். மற்றொரு முனையை மின்கலத்தினுடைய ஒரு முனையை எடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின் விளக்கோட இணைச்சிருக்கிறேன். அடுத்து மின்கலத்தினுடைய இன்னொரு முனையை எடுத்து அந்த சைக்கிள் சக்கர கம்பியினுடைய இன்னொரு முனையில் நான் இணைக்கிறேன். அமைச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கு எரியுதா டச் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாவியை லேசாக தொட்டிங்கன்னா விளக்கு எரியுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்பர் தடிமன் அளவுக்கு கேப்பு விட்டுறேன். இப்போ இதுக்கு இடையில என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பிக்கு அடிப்பகுதியில் இந்த ஸ்பிரிட் விளக்கை வச்சு இந்த கம்பியை நான் சூடுபடுத்த போகிறேன். இந்த ஸ்பிரிட் விளக்கை வச்சு நான் சூடுபடுத்துகிறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பேப்பர் தடிமன் அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கம்பியானது விரிவடைஞ்சு அந்த சாவியை வந்து தொட்டு இந்த மின் சுற்று பூர்த்தி அடையும். மின் சுற்று பூர்த்தி அடைஞ்சு இந்த மின் விளக்கு ஒளிர்வதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த சைக்கிள் சக்கர கம்பியானது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்பத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்பத்தினால வந்து விரிவடைஞ்சு இந்த சாவியை வந்து டச் பண்ணுது. டச் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூட்னால விரிவடைஞ்சு சாவியை டச் பண்ணுறப்ப இந்த விளக்கானது ஒளிர ஆரம்பிக்குது. பாருங்களா, இப்போ ஒளிர ஆரம்பிச்சிருச்சா? சரி, இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைக்கிள் சக்கர கம்பியானது நீள்வாக்கில் விரிவடைஞ்சு இந்த சக்கரத்தை இந்த சாவியை வந்து தொட்ட உடனே அது என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடப்பொருள்கள், அதாவது முக்கியமாக இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இரும்பானது என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஸ்பிரிட் விளக்கை வச்சு இந்த கம்பியை சூடுபடுத்துகிறப்ப நீள்வாக்கில் விரிவடைஞ்சு இந்த சாவியை டச் பண்ண உடனே மின் சுற்று பூர்த்தியாகி மின் விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படிப்படியாக இந்த கம்பி வந்து என்ன செய்யுது, சுருங்க ஆரம்பிக்கிறப்ப அந்த கேப்பு குறைஞ்சு விளக்கு ஒளிர்வது தடைபட்டு விட்டது. சரி, இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடப்பொருள்கள் நீள்வாக்கில் விரிவடையுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீளவாக்கில் விரிவடைகிறதுக்கு நம்ம இந்த சைக்கிள் சக்கர கம்பியை வச்சு ஒரு ஆய்வு செஞ்சோம். அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த இரும்பு பொருள்கள் அல்லது திடப்பொருள்கள் வந்து பருமன் அளவுக்கு, அதாவது பருமன் விரிவடையுது அப்படிங்கிறத சூடுபடுத்துகிறப்ப பருமன் விரிவடையுங்கிறத நம்ம ஒரு சின்ன ஆய்வு மூலமாக நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு நமக்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வெப்பப்படுத்துவதற்கு தேவையான ஒரு ஸ்பிரிட் விளக்கு, அப்புறம் வந்து ஒரு இரும்பு டப்பாவை எடுத்துக்கணும் அல்லது தகர டப்பாவை எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு ஒரு இரும்பு ஆணியை எடுத்துக்கணும். இப்போ இந்த இரும்பு ஆணியை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்லையே வந்து இந்த டப்பாவில் வந்து என்ன செஞ்சிடணும்னா, நல்லா ஓட்டை போட்டோம்னா ஓட்டை போட்டு கொஞ்சம் அகலமாக, அதாவது ஃப்ரீயாக போய் வர அளவுக்கு ஓட்டையை போட்டு நம்ம பார்த்தீங்களா, இப்போ இந்த ஓட்டையில் நல்லா அழகாக போயிட்டு வருது. இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பிரிட் விளக்கை பற்ற வச்சுட்டு நான் பற்ற வச்சிடுறேன். பற்ற வச்சுட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இரும்பு ஆணியை வந்து சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சோதனையை வந்து நீங்கள் ஆசிரியருடைய துணையானால் மட்டும்தான் செய்யணுமே ஒழிய நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த இரும்பு ஆணி வந்து சூடுபடுத்துகிறப்ப கையில் உங்களுக்கு பொசுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்குரிய உபகரணங்களோ அல்லது இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயோ உள்ளே வச்சுட்டு சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கையில் வந்து சூடு பரவறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்பிரிட் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த ஆணியை வந்து சூடுபடுத்துகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு சூடுபடுத்தினீங்கன்னா
இந்த திடப்பொருள் அல்லது இரும்பானது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பத்தினால விரிவடையுது. இப்போ நான் நல்லா சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஃப்ரீயாக போயிட்டு இருந்த அந்த ஓட்டையில் நான் உள்ளே நுழைச்சி பார்க்குறேன். போகவே இல்லை, போகவே இல்லை. அழகாக போயிட்டு இருந்தது, இப்போ போகவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? அதாவது நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த இரும்பு அல்லது திடப்பொருளானது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பத்தினால விரிவடைஞ்சு, அதாவது அதனுடைய பருமன் விரிவடையுது. பருமன் விரிவடைகிறதுனால எளிதாக ஈஸியாக போயிட்டு இருந்த அந்த ஓட்டை வழியாக இந்த ஆணியானது போக முடியலை. அப்போ திடப்பொருள் மட்டும் இல்லை, எல்லா பொருள்களும், அதாவது திரவ பொருளும் வாயு பொருளும் விரிவடையுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். திடப்பொருள் மட்டுமே வெப்பத்தால் விரிவடையுமா? இல்லை, சரியான விடை. அதாவது திரவ பொருளும் வாயு பொருளும் விரிவடையுது. சரி, இப்போ திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் மூணையுமே நம்ம சூடுபடுத்தணும்னா எந்த பொருள் வந்து அதிகமான அளவுக்கு விரிவடையும்? வாயு பொருள். என்ன காரணம்? அதாவது வாயு பொருளில் மூலக்கூறுகளுடைய நெருக்கம் குறைவாக இருக்கிறதுனால அது எளிதாக விரிவடைய முடிகிறது. ஏன்னா வெப்பம் கொடுத்துக்கிறப்ப, வெப்பத்தை நம்ம கொடுக்குறப்ப அந்த மூலக்கூறுகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்வுற ஆரம்பிக்கும். அந்த அதிர்வுறுவதற்கு தேவையான இடைவெளி வாயு பொருளில் கிடைக்கிறதுனால அது எளிதாக அதிர்வுறுகிறது. அதனுடைய பருமனானது விரிவடைகிறது. இப்போ திரவ பொருளையும் இடைவெளி சற்று குறைவாக இருந்தாலும் கூட ஈஸியாக விரிவடையுது. ஆனால் திடப்பொருள்களில் வந்து விரிவடைதலுடைய அளவு மிக மிக குறைவாக இருக்கும். மற்ற திரவ பொருளையும் வாயு பொருளையும் கம்பேர் பண்ணுறப்ப திடப்பொருளோட விரிவடையக்கூடிய அளவு வந்து குறைவாக இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு நான் முன்னமே சொன்னேன். அதாவது இப்போ வீட்டில் டீ கொடுக்குறப்ப அல்லது சூடான தண்ணி கொடுக்குறப்ப கண்ணாடி டம்ளரில் ஊற்றுனா கீறல் விழுகுது அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு காரணம் என்ன? அதாவது உள்பகுதி, கண்ணாடியினுடைய உள்பகுதி வந்து அந்த கண்ணாடி டம்ளரினுடைய உள்பகுதி வெப்பத்தினால விரிவடைஞ்சிடுது. ஆனால் வெளிப்பகுதி வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கிறதுனால விரிவடையலை. அப்போ உள்பகுதி விரிவடையுது, வெளிப்பகுதி விரிவடையலை. அப்போ சீரற்ற விரிவு நடக்கிறதுனால, சீரற்ற வெப்பத்தினால விரிவடைதல் நடக்கிறதுனால அந்த கண்ணாடி டம்ளரில் கீறல் ஏற்படுது. அப்போ இதுக்கு எப்படி வந்து நம்ம இதை தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆய்வகங்கள்லையும் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி பாத்திரங்களும் எதனால் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரோசிலிகேட் அல்லது போரோசில்ங்கிற ஒரு கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பைரோசிலிகேட் அல்லது போரோசில் அப்படிங்கிற கண்ணாடினால் செய்கிறாங்க. இப்போ இந்த போரோசில் கண்ணாடியில் வந்து நீங்கள் சூடான திரவத்தை ஊற்றுறப்ப என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற சாதாரண கண்ணாடி டம்ளரில் ஏற்படக்கூடிய விரிசல் ஏற்படாது. இந்த பைரோசிலிகேட் அல்லது போரோசில்னால் செய்யப்பட்ட உபகரணங்களை நம்ம அறிவியல் ஆய்வகத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தினதை திரும்ப ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ இன்றைக்கி என்ன நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பம்ங்கிறது ஒரு வகையான ஆற்றல்னு பார்த்தோம். வெப்பநிலைங்கிறது வெப்பத்தினால ஏற்படக்கூடியது. அதாவது வெப்பம் கொடுக்குறப்ப ஒரு பொருளுடைய வெப்பநிலை கூடுது அப்படிங்கிறத பார்த்தோம். வெப்பத்தை வந்து ஜூல்ங்கிற அலகாலையும் வெப்பநிலையை வந்து கெல்வின்கிற அலகாலையும் நம்ம அளக்குறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா திண்ம பொருள் அல்லது திடப்பொருள் வெப்பத்தினால் விரிவடையுது, திரவ பொருளும் விரிவடையுது, வாயு பொருளும் விரிவடையுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். திண்ம பொருளினுடைய விரிவடைதல் வந்து வாயு பொருளை விட குறைவாக இருக்கிறது, திரவ பொருளை விட குறைவாக இருக்கிறது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடப்பொருள்கள் நீளவாக்கில் விரிவடையுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வு பார்த்தோம். அதாவது சைக்கிள் சக்கரை கம்பியை நம்ம என்ன செஞ்சோம்னா நீளவாக்கில் வச்சு அதனுடைய அடிப்பகுதியை சூடு பண்ணி அந்த ஒரு ஓரப்பகுதியை வந்து என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சாவி அல்லது ஒரு நாணயங்களை வச்சு அந்த வந்து நம்ம என்ன செஞ்சோம், இந்த மின்கலனோட இணைச்சோம். அந்த மின்கலனுடைய இன்னொரு பகுதியை வந்து ஒரு மின் விளக்கை வச்சு இணைச்சிட்டு அந்த மின் விளக்கிலிருந்து இன்னொரு முனையை எடுத்து நம்ம சைக்கிள் சக்கரை கம்பியினுடைய மற்றொரு முனையில் இணைச்சிட்டு இப்போ அந்த சைக்கிள் சக்கரை கம்பியை கீழே என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூடு பண்ணோம். சூடு பண்ணுறப்ப அது நீளவாக்கில் விரிவடைஞ்சு அந்த சைக்கிள் சக்கரை கம்பியினுடைய ஒரு முனை வந்து அந்த சாவியை தொட்ட உடனே அந்த மின் விளக்கு ஒளிர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதிலிருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், இந்த இரும்பு கம்பியானது வெப்பத்தினால விரிவடைகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த இரும்பு பொருளானது அல்லது திடப்பொருளானது பருமன் அளவு, அதாவது அதனுடைய பருமன் விரிவடையுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஒரு தகர டப்பாவை எடுத்து அதில் சிறு துளையை போட்டோம். சிறு துளையை போட்டுட்டு
அந்த ஆணியை கொண்டு சிறு துளையை போட்டோம். அந்த ஆணியை வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஸ்பிரிட் விளக்கில் நம்ம சூடு பண்ணோம். சூடு பண்ணுறப்ப அதனுடைய பருமன் விரிவடைஞ்சிச்சு. விரிவடைஞ்ச பிறகு அந்த துளை வழியாக அந்த ஆணியை நம்ம நுழைக்க முயன்றோம்னா அந்த ஆணி வந்து நுழையலை. இதுக்கு காரணம் வந்து அந்த ஆணியினுடைய பருமன் வந்து அதிகமானதுனால. இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளை நான் கேட்க போகிறேன். இப்போ திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் இதில் வந்து எது அதிகமாக விரிவடையுது? வாயு பொருள். சரி, திண்மப் பொருள்கள் வந்து விரிவடைவதற்கான காரணம் என்ன? திண்மப் பொருள் வந்து குறைவாக விரிவடைவதற்கான காரணம் என்ன? அந்த திண்மப் பொருளில் மூலக்கூறு நெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால. வெரி குட். வெப்பத்தினால விரிவடைதல் நமக்கு நன்மையை கொடுக்குமா, நமக்கு நன்மையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஊரில் மாட்டு வண்டிகள், பழைய காலத்தில் மாட்டு வண்டி இருந்திருக்கும். அந்த மாட்டு வண்டி சக்கரங்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய டயர் வண்டி இருக்குல்ல, மாட்டு வண்டி, பழைய மாட்டு வண்டி அல்லது குதிரை வண்டியினுடைய சக்கரங்கள் பார்த்திங்கன்னா மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். அந்த மரத்தால் செய்யப்பட்டிருந்ததுன்னா என்ன செய்ய முடியாதுன்னா, ரோட்டில் ஓட்டினோம்னா அந்த மரம் வந்து வேகமாக தேஞ்சு போயிடும். அப்போ தேஞ்சு போச்சுன்னா சக்கரம் வந்து நம்ம முன்னும் பின்னும் ஆகிறதுனால நம்ம வண்டியை வந்து சரியாக செலுத்த முடியாது. அப்போ அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்து சக்கரத்துக்கு மேலே வந்து இரும்பு கொண்டு அதை சுற்றுவாங்க. அந்த இரும்பு வளையத்தை வந்து அந்த மரத்து சக்கரத்துக்கு மேலே பொருத்துவாங்க. இதை எப்படி பொருத்துனாங்க? யோசனை பண்ணி பார்த்துருக்குறீங்களா? இப்போ இதை நம்ம பொருத்த முடியுமா? சரி, அதாவது அந்த இரும்பு வளையத்தை எப்படி பொருத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த இரும்பு வளையத்தை முதல்ல தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. எதுக்கு, எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சக்கரத்தினுடைய அளவுக்கு பொருந்துகிற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. சரியான அளவுக்கு தயார் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அந்த அந்த இரும்பு வளையத்தை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுற்றி அதை முழுசுமே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீயில காட்டி அல்லது தீயை முழுசுமே அதில் வந்து தீயில போட்டு சூடுபடுத்துகிறாங்க. சூடுபடுத்துகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இரும்பு வளையம் வந்து என்ன ஆகுது, விரிவடையுது. அந்த விரிவடைஞ்ச உடனே அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மரச்சக்கரத்தில் வந்து பொருத்துகிறாங்க. மரச்சக்கரத்தில் பொருத்திட்டு அதை தண்ணியை கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, குளிர்ச்சி அடைய வைக்கிறாங்க. குளிர்ச்சி அடைய வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்ச்சி அடைகிறப்ப அந்த இரும்பு வந்து விரிவடைந்த இரும்பு வளையமானது சுருங்க ஆரம்பிக்குது, சுருங்கிடுது. அப்போ மரத்தை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறது. அப்போ நம்ம என்ன தான் வந்து அதை வந்து அசைச்சாலும் அசையாத அளவுக்கு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறது. இப்போ வந்து இந்த மாட்டு வண்டி வந்து நம்ம செலுத்துகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இரும்பு வளையம் தான் தரையில் படுது. அப்போ இரும்பு வளையம் தேயிறப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், திரும்பவும் இரும்பு வளையத்தை பொருத்தி அந்த மாட்டு வண்டி சக்கரத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு அன்றாட வாழ்வில் நிறைய விஷயங்களில் இந்த வெப்பத்தினால பொருள்கள் விரிவடைவது நமக்கு உதவியாக இருக்கிறது. சரி, வேறு எந்த வகையிலெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த வெப்பத்தினால் விரிவடைவது உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் கடையாணி கேள்விப்பட்டிருப்பீங்க. கடையாணின்னா என்னென்னா, 2 இரும்பு தகடுகள் அல்லது இரும்பு பொருள் இருக்குது. அந்த இரும்பு தகடுகள் அல்லது இரும்பு ஆங்கில வந்து நம்ம இணைக்கிறதுக்கு கடையாணியை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கடையாணிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம ஆணி மாதிரியே தான் இருக்கும். அந்த ஆணியை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து அந்த பொருத்தக்கூடிய இரும்பில் துளையை ஏற்படுத்திக்கணும். துளையை ஏற்படுத்திட்டு அந்த ஆணியை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ணிட்டு அந்த துளை வழியாக அந்த ஆணியை செலுத்துவாங்க. செலுத்திட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்பகுதியில் ஏதாவது ஒரு பொருளை டைட்டாக வச்சுக்கிட்டு, நல்லா கெட்டியான இரும்பு மாதிரியான ஒரு பொருளை வச்சுட்டு மேலே சுத்தியலை கொண்டு அடிப்பாங்க. அடித்த உடனே அந்த மேல் பகுதியில் ஒரு தலைப்பகுதி இருக்குமா இல்லையா, கொண்டை பகுதி இருக்குமா இல்லையா, அதை மாதிரி கீழே அடிக்கிறப்ப அந்த கூர்மையான பகுதி என்னவா மாறிடும், கொண்டை பகுதியாக மாறிடும். அப்போ 2 இரும்பு தகடுகளையும் இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாம்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட கடையாணிகளை அடித்து நம்ம 2 இரும்பு தகடுகளை டைட்டாக என்ன செஞ்சிடலாம், இணைச்சிடலாம். இப்போ நம்ம என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அது வெயில் காலங்களில் லேசாக விரிவடைஞ்சாலும் கூட குளிர்காலங்களில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்ச்சி அடைகிறதுனால மேலும் இறுக்கம் அடைஞ்சு அதை 2 இரும்பு தகடுகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிறது. இந்த மாதிரி 2 இரும்பாலான தகடுகளை இணைக்கிறதுக்கு இந்த கடையாணியை நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து பொருள்கள் வந்து வெப்பத்தினால் விரிவடைவதற்கான பயன்பாடுகளில் இதுவும் ஒன்று. புகைவண்டி வந்து எதில் போகும், தண்டவாளத்தில் போகும். தண்டவாளத்தை நீங்கள் நல்லா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பெற்றோருடைய உதவியினால் கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை வெளிப்படும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்டவாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தண்டவாளம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி கண்டினியூஸாக போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்டவாளத்தினுடைய அந்த பாலங்கள், தண்டவாளம் வந்து அந்த தண்டவாளம் பாலம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடையில கேப் விட்டுருப்பாங்க.
அந்த தண்டவாள இரும்புக்கு இடையில ஒரு அந்த இரும்புக்கு இடையில சின்ன கேப் விட்டுருப்பாங்க. அப்போ தொடர்ச்சியாக அந்த தண்டவாளங்கள் போடப்பட்டு இருக்காது. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்டவாளம் வெயில்ல இருக்குது. அப்போ வெப்பத்தினால வந்து இந்த வெயில் வெப்பத்தினால வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்டவாளம் வந்து விரிவடைய ஆரம்பிக்குது. விரிவடைகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்டவாளம் விரிவடைஞ்சு அதனுடைய நீள்வாக்கத்தில் விரிவடைஞ்சு என்ன ஆகும், அந்த தண்டவாளம் அதனுடைய இயல்பான நிலையிலிருந்து மேலே எழும்பிடும். அப்போ அந்த நேரத்தில் வந்து புகை வண்டி வந்ததுன்னா என்ன ஆயிரும், தடம் புரள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எவ்வளவு விரிவடையுமோ அந்த விரிவடைவதற்கு தகுந்த மாதிரியாக ஒரு இரும்பானது எவ்வளோ விரிவடையுமோ அந்த விரிவடைவதற்கு தகுந்த மாதிரி அந்த இடைவெளியை விட்டு தண்டவாளங்களை அமைக்கிறாங்க. அப்போ இதுவும் பொருள் வந்து வெப்பத்தினால் விரிவடைகிறது அப்படிங்கிற விஷயத்தினுடைய பயன்பாடு தான். ஒரு ஆய்வை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது ஒரு திடப்பொருளானது அதனுடைய பருமனில் விரிவடையுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆய்வு மூலமாக நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். இப்போ அந்த ஆய்வுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பிரிட் விளக்கு, அடுத்து வந்து இரும்பு வளையம், இரும்பு வளையம் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குண்டு. இந்த சோதனைக்கு பேர் இரும்பு வளைய குண்டு சோதனை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இரும்பு வளைய குண்டு சோதனையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இந்த குண்டை வந்து இந்த வளையத்துக்குள்ளே நான் நுழைக்கிறேன். இந்த வளையத்துக்குள்ளே நுழைக்கிறப்ப ஈஸியாக நுழையுது, எந்த விதமான தடையும் இல்லாமல் ஈஸியாக நுழையுது. பார்த்தீங்களா, நல்லா நுழையுது, எந்த விதமான தடையும் இல்லை, அழகாக நுழையுது. இப்போ இந்த இரும்பு குண்டை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பிரிட் விளக்கை பற்ற வச்சு அதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா சூடுபடுத்த போகிறேன். இப்போ இந்த இரும்பு குண்டை வந்து நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஸ்பிரிட் விளக்கில் நான் சூடுபடுத்துகிறேன். சூடுபடுத்துகிறப்ப அந்த இரும்பு குண்டானது அதனுடைய பருமனில் விரிவடையுது. நல்லா சூடுபடுத்தணும். இப்போ நல்லா சூடுபடுத்தியாச்சு. சூடுபடுத்திட்டு அந்த வளையத்துக்குள்ளே இந்த கம்பியை பிடிச்சிட்டு அழகாக எடுத்து போடணும். இது வந்து பாதுகாப்பான முறையில் பண்ணணும். ஏன்னா இது வந்து கையில் வந்து பொசுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பாதுகாப்பாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து உள்ளே நுழைய மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்ன? அதாவது இந்த இரும்பு குண்டு வந்து முதல்ல வந்து ஈஸியாக உள்ளே போனது. இப்போ இந்த இரும்பு குண்டு வந்து உள்ளே நுழைய மாட்டேங்குது. இந்த காரணம் வந்து இந்த இரும்பு குண்டானது இந்த விளக்கிலிருந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டு அதனுடைய பருமனில் விரிவடைகிறப்ப அந்த இரும்பு குண்டு வந்து வளையத்துக்குள்ளே நுழைய முடியலை. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு குண்டு வந்து குளிர்ச்சி அடைஞ்சிருது. குளிர்ச்சி அடைஞ்சது பிறகு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் பழையபடி அந்த வளையத்துக்குள்ளே ஈஸியாக நுழையுது. அப்போ இரும்பு வளைய சோதனையில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இரும்பு குண்டு வந்து வெப்பத்தினால் விரிவடைஞ்சு அந்த வளையத்துக்குள்ளே நுழைய முடியலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக மாணவர்களாகிய உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி மாணவர்களே.